பிரபஞ்சம் வெறும் இயந்திரமாக இல்லாமல் அன்பு, சக்தி மற்றும் ஞானத்தின் உயிருள்ள சக்தியாக இருந்தால் என்ன செய்வது? இந்து மதம் தெய்வீக ஆற்றல்களின் அற்புதமான வரிசை, குறிப்பாக தெய்வீக ஆற்றல் மற்றும் யோகா போன்ற பாதைகள் மூலம் பிரபஞ்சத்திற்குள் உயிர் ஊட்டுகிறது. இது உடல், மனம் மற்றும் ஆன்மாவை ஒன்றிணைக்கிறது. முழு பிரபஞ்சமும் ஒரே சக்தியால் வளர்க்கப்பட்டு, பாதுகாக்கப்பட்டு, அழிக்கப்பட்டால் என்ன செய்கிறது? அந்த சக்தி தேவி, தெய்வீக பெண்மை, தாய், போர்வீரன், அனைத்தும் எழும் பிரபஞ்ச கருவறை. அவள் சக்தி, பிரபஞ்சத்தின் மூல படைப்பு சக்தி. அவள் டோர்காவின் சக்தியாக வெளிப்படுகிறாள். என் மிகுதியையும் சரஸ்வதியின் ஞானத்தையும் காளியின் அச்சமற்ற உண்மையையும் பூட்டுகிறாள். தேவி வெறும் தெய்வம் மட்டுமல்ல, அவள் பிரபஞ்சமே. அவளை வழிபடுவது என்பது உள்ளே இருக்கும் சக்தியை எழுப்புவதாகும். தெய்வீகம் மேலிருந்து பார்ப்பதில்லை, அது ஒவ்வொரு இதய துடிப்பிலும் துடிக்கிறது என்பதை உணர வேண்டும். தைரியத்திற்கு தெய்வீக முகம் இருந்தால், அது சிங்கத்தின் மீது இருக்கும் ஒரு பெண்ணாக இருந்தால் என்ன செய்வது? போர்வீர தெய்வமான டோர்கா வலிமை, அச்சமின்மை மற்றும் தெய்வீக பாதுகாப்பை குறிக்கிறது. கடவுள்களால் பரிசளிக்கப்பட்ட 10 கரங்கள் மற்றும் ஆயுதங்களுடன் அவள் அகங்காரத்தின் அரக்கனான மகிஷாசூரனுக்கு எதிராக போரில் இறங்குகிறாள். அவளுடைய வெற்றி அடையாளமானது. இது தீமையை அழிப்பது மட்டுமல்ல, பயம், சந்தேகம் மற்றும் அநீதியை வெல்வதுமாகும். நீதி எழ வேண்டியிருக்கும் போது விழித்தெழும் சக்தி அவள். டோர்கா வெளியே போராடுவதில்லை, உள்ளே இருக்கும் பேய்களை அழிக்கிறாள். செல்வம் தங்கத்தை விட அதிகமாக இருந்தால் என்ன செய்வது? அது வாழ்க்கையின் தெய்வீக சக்தியா? செல்வத்தின் தெய்வமான லட்சுமி செழிப்பு, அழகு மற்றும் ஆன்மீக செல்வத்தை தருகிறாள். அவள் அண்ட கடலில் இருந்து எழுகிறாள். தாமரையின் மீது அமர்ந்து திறந்த உள்ளங்கைகளால் ஆசீர்வாதங்களை பொழிகிறாள். ஆனால் என்னை பூட்டுவது செல்வத்தை விரும்புவோரை மட்டும் ஆசீர்வதிப்பதில்லை. தூய்மை, தாராள மனப்பான்மை மற்றும் தர்மம் இருக்கும் இடத்தில் அவள் தங்குகிறாள். அவளுடைய இருப்பு என்பது சுத்தமான இதயத்திலிருந்தும் நன்றியுள்ள மனப்பான்மையிலிருந்தும் உண்மையான மிகுதி பாய்கிறது என்பதை நினைவூட்டுகிறது. என்னை பூட்டுவது என்பது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையிலும் அருளை அழைப்பதாகவும், அறிவு மற்றும் கலை மூலம் உங்கள் உயர்ந்த திறனை எழுப்ப முடிந்தால் என்ன செய்வது? ஞானம், இசை மற்றும் கற்றலின் தெய்வமான சரஸ்வதி நுண்ணறிவின் அமைதியான நதியாக பாய்கிறார். வெள்ளை நிற உடை அணிந்து அவெனாவை ஏந்தியபடி அவள் தெளிவு, படைப்பாற்றல் மற்றும் அறிவின் தூய்மையை குறிக்கிறாள். அவளுடைய இருப்பு கவிஞர்கள், அறிஞர்கள் மற்றும் தேடுபவர்களை அறியாமையிலிருந்து உயர ஊக்குவிக்கிறது. அவள் பேச்சாளரின் நாவிலும் கலைஞரின் தூரிகையிலும் தியான மனதின் அமைதியிலும் வாழ்கிறாள். சரஸ்வதியின் அருளால் உங்கள் மனம் தெய்வீக உண்மைக்கான கண்ணாடியாக மாறும். பக்தியால் அழிவை கூட அன்பாக மாற்ற முடிந்தால் என்ன செய்வது? சக்தி மற்றும் அன்பின் தெய்வமான பார்வதி சிவனின் மனைவியும் கணேஷ்யாவின் தாயும் ஆவார். சிவனின் கடுமையான அமைதியை அரவணைப்பு, படைப்பாற்றல் மற்றும் பக்தியுடன் பல வடிவங்கள் மூலம் சமநிலைப்படுத்துகிறாள். அன்னை, பெர்னா, மீனாட்சி, காளி, துர்கா, பார்வதி ஆகியோர் பெண் தெய்வீகத்தின் ஒவ்வொரு மனநிலையையும் உள்ளடக்கியுள்ளனர். உண்மையான சக்தி ஆதிக்கத்தில் இல்லை, மாறாக பக்தி, இரக்கம் மற்றும் உள் வலிமையில் உள்ளது என்று அவள் கற்பிக்கிறாள். பார்வதி ஆவியின் காட்டு நெருப்பை நோக்கத்தின் புனித சுடராக மாற்றுகிறாள். வெற்றிக்கான ரகசியம் தெய்வீக ஞானத்தின் குழந்தைத்தனமான மகிழ்ச்சியை தூண்டுவதாக இருந்தால் என்ன செய்வது? யானைத்தலை மற்றும் சுழன்ற வயிறு கொண்ட விநாயகர், தொடக்கங்களின் இறைவன், தடைகளை நீக்குபவர் மற்றும் ஞானத்தின் பாதுகாவலர். ஒவ்வொரு முயற்சி, பயணம் மற்றும் சடங்கின் தொடக்கத்திலும் அவர் அழைக்கப்படுகிறார். அவரது உடைந்த தந்தம் தியாகத்தை குறிக்கிறது. அவரது வாகனமான ஒரு சிறிய எலி பணிவை கற்பிக்கிறது. விநாயகர் மந்திரத்தால் அல்ல, மாறாக தெளிவு மற்றும் தைரியத்தை எழுப்புவதன் மூலம் பாதைகளை தெளிவுபடுத்த உதவுகிறார். நீங்கள் விநாயகரை வணங்கும்போது நீங்கள் உங்கள் சொந்த உள் வலிமைக்கு வணங்குகிறீர்கள். அன்பும் விசுவாசமும் உங்களை மனிதநேயமற்றவராக மாற்றினால் என்ன செய்வது? குரங்கு கடவுளான அனுமன் பக்தி, சக்தி மற்றும் தன்னலமற்ற சேவையின் உருவகம். ராமரின் ஊழியராக அவரது அன்பு தூய்மையானது மற்றும் அச்சமற்றது. அவர் கடல்களை தாவுகிறார், மலைகளை தூக்குகிறார், பேய்களை வெல்கிறார். ஈகோவுக்காக அல்ல, தெய்வீக அன்பிலிருந்து. உண்மையான வலிமை நம்பிக்கை, பணிவு மற்றும் அர்ப்பணிப்பிலிருந்து வருகிறது என்பதை அவரது கதை கற்பிக்கிறது. நீங்கள் உங்கள் வரம்புகளை மறந்து உங்கள் நோக்கத்தை நினைவில் கொள்ளும்போது நீங்கள் தடுக்க முடியாதவராகிவிடுவீர்கள் என்பதை ஹனுமான் நமக்கு நினைவூட்டுகிறார். கடவுளை அடைய குறுகிய பாதை இதயமாக இருந்தால் என்ன செய்வது? பக்தி யோகா என்பது தெய்வீக அன்பு மற்றும் சரணடைதலின் பாதை.
அங்கு தேடுபவர் ஒரு காதலனாகவும் கடவுளாகவும் அன்பானவராகவும் மாறுகிறார். இது மந்திரம் பாடுதல், பிரார்த்தனை மற்றும் மனமார்ந்த சரணடைதல் மூலம் பயிற்சி செய்யப்படுகிறது. மீராபாய், டோல்சிதாஸ் மற்றும் சித்தன்யா போன்ற துறவிகள் இந்த பாதையில் நடந்து பக்தியில் ஈகோவை கரைத்தனர். பக்தியில் சிக்கலான சடங்குகள் எதுவும் இல்லை, தூய இணைப்பு மட்டுமே உள்ளது. இதயம் அன்பில் கூக்குரலிடும்போது தெய்வீகம் மகிழ்ச்சியுடன் விரைகிறது. சரியான கேள்விகளை கேட்பதன் மூலம் தெய்வீகத்தை அடைய முடிந்தால் என்ன செய்வது? ஜனன யோகா என்பது அறிவின் பாதை. விசாரணை மூலம் உண்மையை துணிச்சலுடன் தேடுவது. பாகுபாடு, விவேகம், ராக்கியாவை பற்றின்மை போன்ற கருவிகளைக் கொண்டு தேடுபவர் நான் யார் என்று கேட்கிறார். மேலும் உடல், மனம் மற்றும் அடையாளத்தை தாண்டி ஆத்மாவை உணரச் செய்கிறார். இது உண்மைகளை சேகரிப்பது பற்றியது அல்ல, ஆனால் மாயையை கலைப்பது. நானா யோகா என்பது அறியாமையை எரிக்கும் நெருப்பு, உண்மை மட்டுமே இருக்கும் வரை. தன்னலமின்றி செய்யப்படும் ஒவ்வொரு பணியும் வழிபாட்டின் செயலாக மாறினால் என்ன செய்வது? கர்மயோகா என்பது தன்னலமற்ற செயலின் பாதை. அங்கு நீங்கள் செய்யும் வேலை தெய்வீகத்திற்கு ஒரு காணிக்கையாக மாறும். நீங்கள் வெகுமதிக்காகவோ அல்லது அங்கீகாரத்திற்காகவோ அல்ல, ஆனால் பகவத்கீதையில் கிருஷ்ணர் கற்பித்தபடி அன்பு மற்றும் கடமைக்காக செயல்படுகிறீர்கள். இந்த பாதை ஈகோவை சுத்திகரிக்கிறது, அன்றாட வாழ்க்கையை ஒரு ஆன்மீக பயணமாக மாற்றுகிறது. பற்றுதல் இல்லாமல் வேலை செய்வதன் மூலம் உங்கள் சொந்த கைகளால் உங்களை விடுவித்துக் கொள்கிறீர்கள். உங்கள் உள் உலகத்தை ஒரு ராஜ்யம் போல தேர்ச்சி பெற முடிந்தால் என்ன செய்வது? ராஜயோகா பெரும்பாலும் ராஜபாதை என்று அழைக்கப்படுகிறது. இது அனைத்து யோகா துறைகளையும் பதங்குலே யோகா சூத்திரங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பாக ஒருங்கிணைக்கிறது. இது நெறிமுறை வாழ்க்கை மற்றும் தோரணை முதல் சமாதியில் தியானம் வரை 8 உறுப்புகள் வழியாக நகர்கிறது. தெய்வீகத்துடன் நேரடி ஐக்கியத்தை நாடுபவர்களுக்கானது இந்த பாதை. ஒழுக்கம் மற்றும் மன தேர்ச்சி மூலம் ராஜயோகா உங்கள் மனதை ஒரு சிம்மாசனமாகவும் உங்கள் ஆன்மாவை ஒரு ராஜாவாகவும் மாற்றுகிறது. காலமே ஒரு நேர்கோட்டாக இல்லாமல் ஒரு தெய்வீக தாளமாக இருந்தால் என்ன செய்வது? இந்து மதம் அந்த நேரத்தை யுகத்தின் சத்திய, திரேதா, தவபர மற்றும் கலியுகமாக பிரிக்கிறது. ஒவ்வொன்றும் அதன் சொந்த ஆன்மீக தரம் மற்றும் ஆயுட்காலம் கொண்டது. சத்திய யுகம் என்பது சத்திய யுகம். அதே நேரத்தில் நாம் இப்போது இருக்கும் 3ஆம் யுகமான கலியுகம் குழப்பம் மற்றும் ஆன்மீக வீழ்ச்சியால் நிறைந்துள்ளது. இந்த சுழற்சிகள் படைப்பின் சுவாசத்தைப் போல முடிவில்லாமல் மீண்டும் மீண்டும் வருகின்றன. இருப்பினும் கலயுகத்தில் கூட தர்மத்தின் ஒரு தீப்பொறி உயிர் வாழ்கிறது. யுகத்தை புரிந்து கொள்வது நேரம் புனிதமானது, உண்மை எப்போதும் திரும்பும் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. பிரபஞ்சத்தின் வலிமையான சக்தி அமைதியாக இருந்தால் என்ன செய்வது? ஹிம்சை அல்லது அகிம்சை என்பது மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருப்பதை விட அதிகம். இது மகாத்மா காந்தி போன்ற முனிவர்களாலும் உலகத் தலைவர்களாலும் கடைபிடிக்கப்பட்ட அனைத்து உயிர்களையும் மதிக்கும் ஒரு வாழ்க்கை முறையாகும். இது அனைத்து உயிரினங்களும் தெய்வீகமானவை என்ற நம்பிக்கையில் வேரூன்றியுள்ளது. அஹிம்சை என்பது செயல், பேச்சு மற்றும் சிந்தனையில் இரக்கம் என்று பொருள். அமைதியான இதயத்தால் மட்டுமே கடவுளை அறிய முடியும் என்பதால் அது ஆன்மீக ஒழுக்கத்தின் அடித்தளம். உண்மையான சக்தி ஒருபோதும் வலிக்காது, அது குணமாகும். நீங்கள் காணும் உலகம் இந்து சிந்தனையில் இருப்பது போல் உலகம் இல்லை என்றால் என்ன செய்வது? மாயா என்பது பிரிவினை, வடிவம் மற்றும் அகங்காரத்தின் மாயை. நித்தியமானது தற்காலிகமாகவும் எல்லையற்றது வரையறுக்கப்பட்டதாகவும் தோன்றும் திரை அது. மாயா தீயதல்ல, அது தெய்வீக விளையாட்டின் ஒரு பகுதி. ஆன்மா பரிணமிக்க தேவையான மாயை. ஆன்மீக பயணம் என்பது இந்த திரையை தூக்கி கனவின் வழியாக பார்ப்பது பற்றியது. மாயா மங்கும்போது உண்மை வெளிப்படுகிறது, வானத்தில் அல்ல, உள்ளே. உங்களைச் சுற்றி நடக்கும் அனைத்தும் ஒரு தெய்வீக நாடகத்தின் ஒரு பகுதியாக இருந்தால் என்ன செய்வது? இந்து மதத்தில் லீலா தெய்வீகத்தின் விளையாட்டுத்தனமான வெளிப்பாடு. தேவையிலிருந்து அல்ல, மகிழ்ச்சியிலிருந்து பிரபஞ்சத்தை உருவாக்குதல், நிலைநிறுத்துதல் மற்றும் அழித்தல். உலகம் ஒரு தண்டனை அல்லது தவறு அல்ல, ஆன்மாக்கள் அனுபவிக்க, வளர, விழித்தெழுவதற்கான ஒரு மேடை. ஒவ்வொரு நிகழ்வும், ஒவ்வொரு உணர்ச்சியும் இந்த தெய்வீக நாடகத்தின் ஒரு பகுதியாகும். இது எல்லாம் ஒரு லீலை என்பதை நாம் உணரும்போது வாழ்க்கை ஒளியாகிறது. மேலும் நாம் நடிகர்களாகவும் சாட்சியாகவும் இருக்கிறோம்.